கோபி வந்துட்டு டபுள் சைட் கேம் விளாட்றாங்க நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்கியாக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நம்ம சொன்னால் தான் வந்துட்டு சரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு கோபி வந்துட்டு எப்படியாச்சும் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கிட்டே வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா பக்கத்தில் உட்காந்து தான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ராதிகா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப தாமதப்படுத்தாதான் நீயே வந்துட்டு சொல்லிடு அப்படின்னு சொன்னதும் அவங்க நேரம் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் ஸோ ராதிகா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கூட்டுறாங்க. எல்லாருமே வந்துட்டு கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ தாத்தா வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறாரு. எதுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு வந்துட்டு இப்படி நிற்க வச்சுட்டு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ண வச்சுட்ருக்கீங்க சொல்லுங்கன்னு சொன்னதும் ஸோ நம்ம பாக்கியா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா படார்னு வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ராதிகா வந்துட்டு கன்சீவாக வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு மறுபடியும் அப்பா போகிறாரு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் ஸோ எல்லாருமே பயங்கர ஷாக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு செம்ம கோவத்தில் வந்துட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிச்சிடலான்ற பிளானில் தான் இருந்தாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.